இதெல்லாம் அப்பப்போ வரும், புயல் வீசிட்டு அப்புறம் கொஞ்ச நாள் கிடச்சினா அப்புறம் அப்படி தானே சரியாயிரும், போயிடும், அவ்வளோதான். ஏன்னா குற்றம் நல்லா புரிஞ்சுங்க, ஒரு மனிதர் சிறைப்படுத்தப்பட்ட பிறகு வெளிவரக்கூடிய செய்திகள் எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூ இல்லாமல் போயிடும். ஏன்னா அவனே கைதி, அவனே குற்றவாளி. ஒரு பாலியல் வந்து சிறுமிகளை வந்து பாலியல் ரீதியான குற்றச்சாட்டு இருக்குது. அந்த குற்றச்சாட்டு உண்மையாக இருக்கலாம், பொய்யா இருக்கலாம். அவனை தூக்கி உள்ளே வைக்கிறதுக்கு கூட இந்த மாதிரி ஒரு நடக்கும். ஏதோ பொய் வழக்குனா ஏதோ இங்கே லோக்கலில் இருக்க போலீஸ் தான் போடுவாங்கன்னு நீங்கள் நினைக்காதீங்க. அகில இந்திய அளவில் வந்து வேர்ல்டு லெவலில் சர்வதேச அளவில் கூட பார்த்தீங்கன்னா அவனை உள்ள தூக்கி வைக்கிறதுக்கு கூட அந்த பாலியல் குற்றச்சாட்டு சொல்லியிருக்கலாம். அதுவும் பல குற்றச்சாட்டுகள், பாலியல் குற்றச்சாட்டு தாண்டி மனித மாமிசம் சாப்பிட்டதெல்லாம் சில குற்றச்சாட்டுலாம் இருக்குது. அதெல்லாம் ஆதாரம் இருக்கா இல்லையான்றதுலாம் வேறு விஷயம். ஆனால் இந்த சிறைப்படுத்தப்பட்ட பிறகு வரக்கூடிய செய்திகள் வலுவில்லாமல் போயிடும். ஏன்னா அவனே குற்றவாளி. அவன் கிறுக்கி வச்சதெல்லாம் நீங்கள் பெருசாக பேசுகிறீங்க பாருங்க. இல்லை, இப்போ அவர் எழுதி வச்சதுன்னு இல்லை சார், அங்கே வந்து ஆயிரக்கணக்கான வீடியோஸ் இருக்கு, லட்சக்கணக்கான ஃபோட்டோஸ் இருக்கு. 35 லட்சம் ஆவணங்கள் இருக்கு, 2000 வந்து வீடியோக்கள் இருக்கு. இது எல்லாமே சொல்றாங்க. இது எல்லாம் வெவ்வேறு காலகட்டத்தில் எடுத்துருக்கலாம். ஆனால் இது எல்லாம் வந்து யார் எடுத்தது, எப்படி இதை வந்து பாதுகாப்பு எடுத்து வச்சிருந்தாரு, இது எல்லாமே விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டா யார் இருக்கணும்?